அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய வருடத்தின் 10வது மாதமான ஷவ்வால் மாதத்தின் 2வது ஜும்ஆவில் நாம் மீட்டிருக்கிறோம். எல்லாம் அல்லாஹ் நம் முன்னோர்கள் நமக்காக வேண்டி தங்களுடைய நிலங்களை வக்ஃபு செய்திருக்கிறார்கள். அந்த வக்ஃபு சொத்துக்களை பாதுகாத்து அதனை முறையாக பயன்படுத்தி தேவைக்கேற்ப பள்ளிவாசல்கள், கபரஸ்தான்கள், பள்ளிக்கூடங்கள், மதரசாக்கள், நிஸ்வான் மதரசாக்கள், பொது மருத்துவமனைகளை கட்டி அவர்களுடைய நோக்கங்களை அவர்களுக்கு நன்மைகளாக சேர்க்கின்ற தௌஃபீக்கை பொறுப்பு வகிக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள்வானாக. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, இன்று இந்தியா முழுக்க கடந்த 10 நாட்களாக ஒரே முழக்கமாக வக்ஃபு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. நமது தமிழ்நாட்டில் நமது வக்ஃப் நமது உரிமை என்ற தலைப்புக்கு ஏற்ற பல்வேறு முழக்கங்கள் ஆங்காங்கே இருக்கிறது. முதலில் வக்ஃபு என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வக்ஃபு என்பது ஒரு முஸ்லிம் 3 விஷயங்களில் தங்களுடைய செல்வத்தை பிற மனிதர்களுக்கு கொடுப்பார்கள், ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பார்கள். ஒன்று கட்டாய கடமை ஜகாத் என்பதாகும். தன்னுடைய சொத்திலிருந்து ஒரு நிசாபை, ஒரு அளவை அடைந்து விட்டார், தங்கத்திலோ வெள்ளியிலோ செல்வத்திலோ பணத்திலோ அடைந்து விட்டார் என்று சொன்னால் 2% ஒவ்வொரு வருடமும் அவர் கொடுப்பது கட்டாய கடமை. அதற்கான ஜகாத் என்பது கடமையான ஈகை என்று சொல்லப்படும். 2வது சதகா. போற போக்கில் எப்பொழுது போனாலும் 10 ரூபாய் இருக்கட்டும், 5 ரூபாய் இருக்கட்டும், எவ்வளவு இருக்கிறதோ தன்னுடைய சந்தோஷத்திற்கோ துக்கத்திற்காகவோ பிற மனிதர்களுக்கு, ஏழைகளுக்கு பொருளாகவோ செல்வமாகவோ கொடுக்கிறார, இதற்கு பேரு சதகா, தர்மம் என்று சொல்லப்படும். இது கட்டாயம் அல்ல. தன்னுடைய துக்கத்திலோ சந்தோஷத்திலோ அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதற்காக ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பது. இது 2மே உயிரோடு இருக்கிற மனிதர் செய்கிறது. 3வது ஒன்று இருக்கு. தான் இறந்த பிறகும் தனக்கு நன்மை வர வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு மனிதர் சதகத்துன் ஜாரியா, நிலையான ஈகை, நிலையான தர்மம் என்று இந்த உலகத்திலே விட்டு சொல்வது. இது ஒவ்வொரு முஃமினுடைய மனதிலும் இருக்கும். தான் மரணித்த பிறகும் தனக்கு அமல்கள் வந்து சேர வேண்டும், சவாப் வந்து சேர வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு பள்ளிவாசலாகவோ ஒரு மதரசாவுக்காகவோ அடக்கஸ்தலத்திற்காகவோ எதற்காக வேண்டியாவது தன்னுடைய செல்வம் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று முன்னோர்கள் வக்ஃபு செய்துவிட்டு சென்றார்கள். தங்களுடைய நிலத்தை தன்னுடைய உரிமையிலிருந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்து விட்டு செல்வதுதான் வக்ஃப் என்பதாகும். இதுக்கு பேர் சதகத்துன் ஜாரியா, நிலையான தர்மம். ஒருவர் மரணிக்க போகின்ற அந்த தருவாயிலே தன்னுடைய குடும்பத்திற்கு போக தன்னுடைய செல்வம் தான் மரணித்த பிறகும் தனக்கு நன்மையாக வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறாரே, இதுதான் வக்ஃபு நிலங்களுடைய நிலை. இன்னைக்கு இருக்கின்ற பார்வைகள், பல நபர்களுடைய பார்வைகள் இந்தியாவில் இருக்கின்ற முஸ்லிம்களுடைய வக்ஃபின் மீது, அந்த சொத்துக்களின் மீது ஏன் வந்திருக்கிறது என்று பார்த்தால், முஸ்லிம்கள் நாடாகவே இருக்கின்ற 50க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கிறது. முழுமையா முஸ்லிமா இருக்கிறவங்க, மெஜாரிட்டியா முஸ்லிமா இருக்கிறவங்க 50க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கு. அங்கெல்லாம் இல்லாத சொத்து இப்படி தங்களுடைய மறுமை வாழ்வுக்காக வேண்டி வக்ஃபு செய்து சென்றிருக்கிறார்களே, இந்த சொத்துக்கள் என்பது இந்தியாவில் பன்மடங்கு அதிகமாக இருக்கு. லட்ச கோடியில இருக்கு. 1000 கோடியில இல்ல, 10,000 கோடியில இல்ல, லட்சம் கோடி நிறப்பளப்பு அளவுகளால் என்ன செய்கிறது இருக்கிறது. அதற்கான மதிப்புகள் அவ்வளவு செல்கிறது. எனவே காலி இடங்களாக இருக்கின்ற அந்த இடங்களை எப்படியாவது கையகப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு தீர்த்த சட்ட மசோதா என்று ஒன்று தாக்கல் செய்து அதை நிறைவேற்றியும் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இதற்கான காரணம் என்ன? முன்னோர்கள் தங்களுடைய மறுமை வாழ்வுக்காக வேண்டி அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். யாரை நம்பி விட்டிருக்கிறாங்க? நம்மளை நம்பிதான் விட்டிருக்கிறாங்க. நமக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் கல்வி நிலையமாக, ஏன்னா ஹதீஸ்ல இருக்கு,
ஒருவருக்கு கல்வி போதிக்கிறார், தன்னுடைய மகனை சாலிஹானவர்களாக வளர்த்து அவரை விடுகிறார் என்று சொன்னால் அவர் துஆ செய்யும் காலமெல்லாம் அவருக்கு சென்று கொண்டே இருக்கும் சதகத்துன் ஜாரியா என்று ஹதீஸ் ஷரீஃப்ல இருக்கு. ஒரு பிள்ளை ஹாஃபில் ஆகிறதுக்காக வேண்டி குரான் மனனம் செய்யறதுக்காக வேண்டி மதரசாவுக்கு போறாருன்னா அவருடைய பொறுப்பை நீங்க எடுத்துக்கிட்டீங்க, அவருக்கு மாத செலவு இவ்வளவு ஆகும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் ஓதுகின்ற குரானுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கு பகரமாக அவருக்கும் நன்மை உண்டு, அவருக்கு செலவு செய்தீர்களே உங்களுக்கும் நன்மை உண்டு ஹதீஸ் ஷரீஃப். எனவே இல்மு என்பது பள்ளிவாசல் தொழுகக்கூடிய இடம். நீங்க பள்ளிவாசல்ல தொழுகிறோம் அப்படின்னு சொன்னா இந்த பள்ளிவாசல் வாங்குவதற்காக வேண்டி நாம 500 ரூபாய் கொடுத்திருந்தாலும் சரி, 1000 ரூபாய் கொடுத்திருந்தாலும் சரி, ஒரு முசல்லாவா வாங்கி கொடுத்திருந்தாலும் சரி, அதற்கான நன்மைகள் நாம் மரணித்த பிறகும் அங்கு அமல் செய்யப்படுகின்ற காலமெல்லாம் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். இது ஒவ்வொரு முஸ்லிம் முஃமினுடைய நிய்யத்தாக அவருடைய யக்கீனாக உறுதியாக இருக்கு. இதை மாற்ற முடியாது. ஆனா இன்னைக்கு அந்த வக்ஃபு சொத்துலேயே பல நபர்களுடைய பார்வைகள் பட்டு இன்னைக்கு திருத்த சட்ட மசோதாவா வந்து நிற்குது. இது எப்படி இருக்குன்னு சொன்னா, சிலுவை போர் அப்படின்னு ஒரு போர் நடந்துச்சு முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மத்தியில். அப்பொழுது பல முஸ்லிம்கள் சிறைப்பிடிக்கப்பட்டாங்க. சிறைப்பிடிக்கப்பட்ட நேரத்தில் அங்கே இருந்த மக்கள், பாமர மக்கள்லாம் ரொம்ப அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்பொழுது ஒரு ஆலிம் எந்திரிச்சு பயான் பேசினார். உங்களுக்கெல்லாம் சபர் வேண்டும், பொறுமை வேண்டும், அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு வெற்றியை கொடுப்பான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பிரிட்டிஷ் ராணி அங்கே அப்படியே கடந்து போகிறான். போட உடனே என்னது வெற்றியை கொடுப்பானா? இறைவன் எங்க பக்கம் இருக்கிறதுனால தான் எங்களுக்கு வெற்றியை கொடுத்து உங்களை சிறைப்பிடிக்க வச்சிருக்கிறான். நீ கைதியா இருக்கிற, இறைவன் உன் பக்கம் வருவான்னு சொல்ற அப்படின்னு அந்த ராணி சொன்ன உடனே அவர் சொன்னாரு, இறைவன் எப்பொழுதுமே ஒரு நியதியை வச்சிருப்பான். என்ன நியதி தெரியுமா? ஒரு விவசாயி ஆடு மேய்க்கிறார். அந்த ஆடு எப்பொழுதுமே அந்த ஆடுகளை அவரே பார்த்து கொண்டு இருக்க முடியாது. எனவே அவர் ஒரு நாயை வைத்து பயிற்சி கொடுத்து அந்த ஆடுகளை சீர்படுத்துவார். ஆடு அங்கங்க போகாம இருக்கிறதுக்கு இவரு போய் என்ன செய்ய மாட்டாரு, சரிப்படுத்த மாட்டாரு. ஒரு நாய்க்கு இப்படி சொன்னாருன்னா அந்த நாய் பார்த்துக்கிட்டே இருக்கும், போய் அதை சரி பண்ணுவார். அதே போலத்தான் இறைவன் இப்பொழுது உங்களை வைத்து எங்களை சரி செய்து கொண்டிருக்கிறான். நாங்க சரியா நடந்துக்கல, எங்களுக்கு முன்னோர்கள் கொடுத்துட்டு போனாங்க, நாங்க ஒழுங்கா பராமரிக்கல, ஒழுங்கான முறையில் செய்ய முடியல என்று என்னுடைய கருத்தில் சொல்கிறேன். இப்படி இருந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நபர்களை வைத்து நீங்கள் உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்க உங்களை இடங்களை எப்படியெல்லாம் அவங்க கையகப்படுத்தணும் நினைக்கிறாங்க அதிலிருந்து உங்களை என்ன செஞ்சுக்க விடுவிச்சுக்கிங்க. காலி இடங்களா போட்டு வச்சிருந்தா பார்வைகள் படதான் செய்யும். அங்க நல்ல பள்ளிக்கூடங்கள், பெண்கள் பள்ளிக்கூடங்கள் தேவை, புது மருத்துவமனைகள், எத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம கிட்ட இருக்கு, எத்தனை மருத்துவ கல்லூரிகள் இருக்கு இல்லையே? அப்ப சொத்து இருக்கு சொத்து இருக்குன்னு சொல்லிக்கிட்டே முழக்கம் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா 8 லட்சம் கோடி இருக்கு, வச்சு என்ன பிரயோஜனம்? பல முஸ்லிம் நாடுகள்லயே இல்லை, நம்ம நாட்டில் தான்ப்பா இருக்கு. நம்ம நாட்டில் இருக்கு இல்லையா? அந்த இருக்கின்ற சொத்துக்களை பாதுகாத்து அதற்கான உண்மை நிலைவரங்களை தெரிந்து அதற்கான டாக்குமெண்ட்ஸை உருவாக்கி நாம காலி இடங்களை செஞ்சோமா? இல்லை. பதவி வகிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இதை செய்ய வேண்டும். நமக்கு பதவி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பதவிக்கான காலங்களை மட்டும்தான் பார்க்கிறோமே தவிர அதற்கான வேலைகள் என்ன, அதுல என்ன முன்னேற்றங்கள் செய்யணும், அப்படி செய்து நாம் வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், உடனுக்கு உடனே செய்தார்கள். அல்லாஹ் அதற்கான வெற்றியை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் ஃபத்ஹ் 18வது வசனம் அல்லாஹ் சொல்லுகின்ற வசனத்தை பாருங்கள். லகத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன், முஃமின்களை ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். எப்பொழுது தெரியுமா? இது யுபாயூனக தஹ்த ஷஜரா, அந்த மரத்திற்கு கீழாக உங்களிடத்தில் பையத்தை செய்தார்களே அந்த முஃமின்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருந்தி கொண்டான் நபியே என்று சொல்கிறார். என்ன வரலாறு அங்கே? யார் அவர்கள் முஃமின்கள்? ஹிஜ்ரி 6 ஜுல்ஹஜ் மாதம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு காண்கிறார்கள் உம்ரா செய்வதை போன்று. உடனே சஹாபா பெருமக்கள் 1400 நபர்களை அழைத்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுக்காக மதீனாவிலிருந்து கிளம்புறாங்க. புறப்பட்டு வந்த ஒரு இடத்திலே
அவங்க மக்காவில் இருக்கின்ற காஃபிர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு, குறைஷிகளுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க மதீனாவிலிருந்து. உடனே அங்கிருந்து மக்களை அனுப்பி நீங்க ஹரம்குள்ள வரக்கூடாது, மக்காவுக்குள்ள நீங்க வரக்கூடாதுன்னு தடை போடுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழைச்சி நீங்க போய் கொஞ்சம் பேசிட்டு வாங்க, நாங்க உம்ரா செய்யறதுக்காக வந்திருக்கிறோம், அங்கே தங்க போறது கிடையாது, போருக்காக வரல. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார சொல்லலாம், நான் போனா விரோதிகள் அதிகம், நான் கோபத்தில் அதிகமாக பேசிடுவேன், ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு என்பது வந்துடும். எனவே நான் ஒரு சரியான ஒரு நபரை சொல்றேன், அவரை அனுப்பி வைங்க. யார்? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா. அவங்களை அழைச்சாங்க, உஸ்மானே நீங்க போங்க, போய் அவங்க இடத்துல ஒரு ஒப்பந்தம் போடுங்க, நாங்கள் வெறும் ஹஜ்ஜு மட்டும் அங்கே உம்ரா மட்டும் செஞ்சுட்டு என்ன செஞ்சிருவோம், வந்துடுவோம், அங்கேயே தங்க போகிறது கிடையாது அப்படின்னு பேசுங்கன்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா போனாங்க. போன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கண்ணியமாக வரவேற்றாங்க. வரவேற்று சொன்னாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களெல்லாம் நான் என்ன செய்ய முடியாது, உம்ராவுக்கு அனுப்ப முடியாது, நீங்க வேண்டதான் செய்யுங்க, உங்களுக்கு பாதுகாப்பான முறையில் நாங்கள் இருந்து உங்களை அனுப்பி வைக்கிறோம்னு சொன்னாங்க. நபி அவர்கள் தவாஃப் செய்யாததை நான் தவாஃப் செய்ய முடியாது அப்படின்னு அவங்க சொன்ன உடனே அவங்கள சிறைப்பிடிச்சிட்டாங்க, முற்றுகை வச்சுட்டாங்க. முற்றுகை வச்ச செய்தி எப்படி போயிருச்சுன்னு சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அவர்களை கொலை செஞ்சிட்டாங்க. குறைஷி மக்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கொலை செஞ்சிட்டாங்க. அப்படி என்ற செய்தி போன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கோபம் அதிகமாயிருச்சு. ஒரு வகையில் மருமகன், ஒரு வகையில் தீன், தன்னுடைய இப்படி செஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொன்ன உடனே சஹாபா பெருமக்கள் அத்தனை நபர்களும் போருக்கு தயாரானார்கள். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான் சூரத்துல் ஃபத்ஹுடைய அந்த 18வது வசனத்தில், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். மையத்தை செஞ்சாங்க, யார் இருக்கிறோம், ஒரு என்று சொன்னால் நாங்கள் உங்களோடு நிற்கிறோம்னு சொல்லி ஒவ்வொரு சஹாபாவும் மையத்தை செய்தார்கள். அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்த வசனம் இப்படி சொல்லுவார், ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம், அவர்களுடைய இதயத்தில் இருக்கின்ற விஷயங்களை அல்லாஹ் அறிவான். இன்னைக்கு பல நபர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு, ஒரு சொத்தை பார்த்த உடனே ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இது மற்ற எல்லா முஸ்லிம்களுக்கும் பொது சொத்து என்று பார்க்கிறாரா அல்லது தன்னுடைய சொத்தாக அவர் பார்க்கிறாரா, இதுதான் முக்கியம். ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம், ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு பொது சொத்தில் கை வைத்தால் அவருடைய நிலை எப்படி ஆகும் என்பதையும் ஹதீஸ் ஷரீஃப்களை பல இடங்கள் நாம் பார்க்கலாம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம் ஃபஅன்ஸல ஸகீனத அலைஹிம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் மீது இரக்கத்தை, அல்லாஹ் சகீனத்தை, நிம்மதி அவர்கள் மீது மிக அரு ஒப்பந்தங்கள் இங்கே பார்க்க. முஸ்லிமுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால், முஸ்லிமுடைய சொத்துக்களுக்கு ஒரு முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய இல்லையோ ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிம் ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் இருக்கு, அவரோட போராடு. அப்பொழுது அந்த சஹாபி கேட்டாங்க, ஒருவேளை என்னை அவர் கொலை செய்து விட்டால், நான் போராடக்கூடிய நேரத்தில், சண்டை போடக்கூடிய நேரத்தில் என்னை அவர் கொலை செய்து விட்டால், அப்பொழுது விசுவாசம், இன்னக ஷஹீதுன், நீ ஷஹீத் என்ற அந்தஸ்தை பெற்று விடுகிறாய். நமக்காக விட்டு சென்ற எப்படி சரிப்படு தெரிஞ்சு கொள்ளணும். நம்ம அப்பா, நம்மளுடைய தாதா, நம்மளுடைய நானா விட்டு சென்றா மட்டும் கிடையாது, அவர் விட்டு சென்றது முஸ்லிம்களுக்கு என்றுதான். இங்க நம்ம பள்ளிவாசல்ல தொழுகிறோம், கபரஸ்தான்ல அடக்கம் செய்யப்படுகிறது. ஒருத்தன் அல்லாஹ் ஒரு பெட்டிஷன், ஒரு அந்த வழக்கு தொடர்ந்தால் நிறுத்தி வைக்கப்பட்டுரும். இது மாதிரி பல
இதற்கு முன்னாலாம் அந்த சட்டம் கிடையாது. எங்க சட்டம் போவோம்? இப்படி யாராவது வந்தாங்கன்னு சொன்னா ஒரு வழக்க தொடர்ந்தா அதுக்குன்னு ஒரு நீதிமன்றம் இருக்கிறது வக்ஃபுக்குன்னு சொல்லி, அங்க 99% பிரச்சனைகள் உடனே முடிஞ்சிடும். ஹைகோர்ட்டுக்கு போகாது, சுப்ரீம் அந்த சட்ட திருத்தத்துக்கு பார்க்கும் பொழுது நிச்சயமாக பாதிக்கு மேல ஹைகோர்ட்டுன்னு கொண்டு போவான். காரணம், இருக்கக்கூடிய நபர்கள் மாறுறாங்க. அங்க இருக்கக்கூடிய 22 நபர்கள்ல 10 நபர்கள் தான் முஸ்லிம், அதுலயே 2 லேடி இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க. மீதி இருக்கின்ற 12 நபர்கள் சென்ட்ரல் கவுன்சில் அந்த வக்ஃப் இதுல 12 பேர் நான் முஸ்லிம் கூட இருக்கலாம். அந்த நீதிமன்றத்தில் உட்காரக்கூடியவர் முதல்ல ஒரு ஆலிமாக மார்க்கத்தை தெரிந்தவர் ஒருவர் இருப்பார், ஆனால் இப்பொழுது அவர் அல்ல. இப்படிப்பட்ட சட்ட திருத்த மசோதாக்களை கொண்டு வந்திருக்கிறார். இன்னொரு விஷயம் தெரியுமா? ஒருவர் வக்ஃபு செய்கிறார்னு சொன்னா அவர் முஸ்லிமாகத்தான் இருக்க வேண்டும். முன்னாடி இருந்தது மாற்று மத சகோதரர்கள் இஸ்லாமியர்கள் மீது ஒரு சந்தோஷமாக இதை நீங்க வச்சுக்கிங்க நிலத்தை அப்படின்னு கொடுத்தா ஏற்றுக்கலாம். ஆனா இப்ப எடுத்துக்க முடியாது. அதுவே ஒரு முஸ்லிமாக கொடுத்தாலும் அவர் 5 வருடங்கள் முஸ்லிமாக இருந்திருக்கணும். பிராக்டிஸ் இன் 5 years அப்படின்னு கொடுத்திருக்கிறான். 5 வருஷம் அவர் முஸ்லிமாக இருந்திருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு 60 வயசு 62 வயசு ஒரு முஸ்லீம் ஆகிறாரு, அவருடைய நிலத்தை நான் பள்ளிவாசலுக்காக இதை கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா எடுத்துக்க கொள்ள முடியாது. 5 வருடங்கள் அவர் முஸ்லீமாக இருந்ததற்கான சான்றுகள் இருக்கணுங்கிறான். நம்ம முன்னோர்கள் எப்பயோ வக்ஃப்னு கொடுத்துட்டு போனாங்க. எங்க இருக்கு நம்ம கிட்ட சான்றுகள்? என்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கிறோம்? என்ன சர்டிபிகேட் வச்சிருக்கிறோம்? இதுதான் கேட்கிறான். இப்போ ஒவ்வொன்றத்துக்கும் சான்றிதழ் வேண்டும். அந்த சான்றிதழ் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். முதல் விஷயம், நம்ம தலைவர்கள், நம்மளுடைய யாரெல்லாம் பொறுப்பு வகிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொரு இடத்திற்கும் வக்ஃப் நிலம் அப்படின்னு சொன்னா அதற்கான டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பரா இருக்கணும். அதை எடுக்கணும். அன்னைக்கு 1954 கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் 1995 ஒரு சட்டம் வந்துச்சு அப்படின்னு பேசுறதுனால இப்போதைக்கு பிரயோஜனம் கிடையாது. 2 விஷயம்தான் முஸ்லிம் சமுதாயம் முன்னெடுத்து போகணும். 1 ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ், அந்த சான்றுகளை உருவாக்கணும். 2வது விஷயம், காலி இடங்களாக விடக்கூடாது. அந்த இடங்கள்ல முக்கியமாக பள்ளிவாசலை கட்டணும்னு நம்ம நினைப்போம். பள்ளிவாசலை விட என்ன முக்கியமா இருக்கு? இல்மு, கல்வி வேண்டும். எஜுகேஷனல் ட்ரஸ்ட் நம்மளுக்கு வேணும். அந்த எஜுகேஷனலுக்கு இடம் கொடுக்கணும். பெண் பிள்ளைகளை படிப்பதற்காக விதவைகள் பல பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கான தேவைகளை பார்க்கணும். மிக முக்கியமாக பொது மருத்துவமனைகள் நமக்கு வேண்டும். அந்த மருத்துவமனைகளை என்ன செய்யணும்? உருவாக்கணும். எஜுகேஷனலையும் யார் வந்து அந்த ஹாஸ்பிட்டலை கொடுக்குறாங்களோ அந்த சமுதாயம் தான் மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்துகிட்டே போகும். எல்லா மக்களிடத்திலும் அன்பை பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வக்ஃப் நிலங்கள் 2 விஷயங்கள்ல இருக்கணும். எஜுகேஷனலாக இருக்கணும், ஹாஸ்பிட்டலிட்டியாக இருக்கணும். அந்த மருத்துவ ரீதியாக என்ன இருக்கும் பொழுது நம் சமுதாயம் இன்னும் மேலோங்கி போகும். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வக்ஃப் சொத்துக்களை பற்றி இன்னும் அதிகமான தகவல்களை அறிந்து அதை சரியான முறையிலே பயன்படுத்துவதற்கு நாம் துஆவும் செய்ய வேண்டும், நம்முடைய குரல்களையும் தந்தருள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. அதே போன்று நம்ம பள்ளிவாசல் இடம் வாங்கியாச்சு, கட்டுறதுக்காக வேண்டி பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இதுவும் வக்ஃபு தான். நம்மளுடைய சதகாத்து ஜாரியா சொன்ன 3வது தரத்தில் இதுவும் என்ன இருக்கும்? ஒரு முசல்லா, ஒரு தொழுகைக்குடைய இடம், 1 ஸ்கொயர் ஃபீட் 2000 ரூபாய். அப்போ ஒருத்தர் தொழுவறதுக்கு 8 ஸ்கொயர் ஃபீட்டோட இடம் அப்படின்னா எவ்வளோ ஆச்சு? 16000 ரூபாய். நம்மால முடிஞ்சு நம்ம என்ன செய்யும் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக இந்த பள்ளிவாசல் கியாமத்து வரை பள்ளிவாசலாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதனுடைய நன்மைகள் நம் மௌத்தான பிறகும் வந்து கொண்டே இருக்கும். அது சதக்கத்தும் ஜாரியா என்ற அடிப்படையில் நம்மால் என்ன செய்யணும்? ஒரு முசல்லா 16000 ரூபாய் கொடுத்து வாங்கணும். இல்லை அரை முசல்லா, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 500 ரூபாய் கொடுத்தாலும் சரி. அதுக்கு 500 ரூபாய் கொடுக்க சொல்லிட்டாங்கன்னு கொடுக்காதீங்க. முடிந்த அளவிற்கு நம்மளால் என்ன செய்யணும்? அதிகமாக 2 முசல்லா நம்ம தாய் தந்தர்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சிருப்போம். இல்லை இப்போ அம்மா அப்பாக்க அம்மாவுடைய பேரில் ஒரு முசல்லா வாங்கி கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் கபரில் அவங்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ அப்பா இல்லை, அவர்களுக்காக வேண்டி ஒரு முசல்லா நம்ம வாங்கி கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள். அவருடைய கபர் விசாலமாகும். அவருடைய கபரில் ஒளிமயம் இருந்துகிட்டே இருக்கும். எப்படி ஒளிமயம்? இவ்வளவு நாள் இல்லையே. மஸ்ஜிதே கதீமில் உங்களுக்காக ஒரு இடம், மஸ்ஜிதே கதீமில் ஒரு முசல்லா.